ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு பிக் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டாமி சொல்லிட்டு நான் உங்கள் ரங்கா ப்ரோ. இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஈஸியாக அண்ட் குவாலிட்டியாக போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ அறிவே இல்லாமல் இருக்க இந்த வீடியோவை ஆறாமர பொறுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். iOS-க்கு ஃபஸ்ட்டு பார்த்தலாம் எப்படிங்கிறத. ஸோ ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரீம், அதாவது லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் நம்ம வந்து iOS-ல வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போதே தெரியும், நிறைய ஆப்ஸ் இருக்குது. நான் 2 ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸ் ஆப், பெட்டரான ஆப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைவ் நோ ஆப். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா iOS-ல வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட கவர்மெண்ட் லேப்டாப் இருந்தால் கூட போதும், ஈஸியாக வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இந்த ஆப்புக்கான ஒரு மைனஸ் இருக்குது, அது என்னங்க கடைசியில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள யூடியூப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீமிங் யூஆர்எல் காட்டும், கீழே கீ காட்டும். ஸோ இப்போ நான் உள்ள போய் எங்கே எடுக்கிறதுங்கிறதையும் காட்டுறேன். ஸோ உங்களோட ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது நிறைய பேருக்கு தெரியும், ஸ்ட்ரீமர் எல்லாருக்கும் தெரியும். இதுதான் உங்களோட லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டுடியோ. ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அதிலே சர்வர் யூஆர்எல் இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் கீ காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு வந்து இந்த யூடியூப் மேலே இருக்கிற அந்த இடத்துல ரெண்டுமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இதை ஸ்ட்ரீம் ப்ரோட்காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரோட்காஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் டிப்ஸ், அது ஒன்றும் பார்க்க தேவையில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபிட்டு. ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரேட்னு இருக்கும். நீங்கள் போர்ட்ரேட்டுங்கிறத செலக்ட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்ஸ் லைவ் போட முடியும். உங்கள் கேம் வந்து லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்னு பார்த்துக்கோங்க. பப்ஜினா லேண்ட்ஸ்கேப் செட் கொடுங்க. சப்வே சர்ஃப் போடுறீங்கன்னா வந்து போர்ட்ரேட் செட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் எந்த கேம் எப்படி ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான கேம். இதில் வந்து நீங்கள் ஃபிட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப பெட்டராக இருக்கும் அவுட்புட் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பிட் ரேட் வந்து 1080p 60fps வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து 4000 kbs தான் மேக்ஸிமம். ரெண்டாவது தீம் ஓவரில், இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரீசெட்டாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதிலேயே பார்த்தீங்கன்னா சில டெம்ப்ளேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியானது. அதை பற்றின ஈஸியான வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், போடலாம். இந்த ஓவர்லேவே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 நிமிட்ஸில் பண்ணிடலாம். அதை பற்றின வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலில் போடலாம். அண்ட் ஷீல்டு மோடு இருக்குது. நீங்கள் ஏதாவது வந்து லாகின் பண்ணுறீங்கன்னா ஷீல்டு மோடு போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இல்லை பிரேக் போனீங்கன்னா பிரேக் போட்டுக்கலாம். பிரேக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெம்பர்ஷிப் எடுக்கணும். மெம்பர்ஷிப் எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் 1 ஹவருக்கு எபோவ் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் போட முடியும். எனக்கு தெரிஞ்சு 169 நினைக்கிறேன் பர் மந்த். நீங்கள் ரெகுலர் ஸ்ட்ரீமராக இருந்தால் போட்டுக்கோங்க. அண்ட் பிட் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து அடாப்ட் பிட் ரேட் ஆனில் இருக்கும், ஆஃபில் எடுத்து விட்டுக்கோங்க. 4000 பிட் ரேட் தான் இருக்கும். நீங்கள் 8000 வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா கிளாரிட்டி அவுட்புட்டாக இருக்கும். இப்போ அப்படியே நீங்கள் கேமுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கேமுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த 3 டாட் இருக்கும் பார்த்தீங்களா, iOS யூஸருக்கு தெரியும். ஸோ இப்போ நான் ஃபோட்டோஸில் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா லைவ் நோவ் கொடுக்க முடியாது. ஸோ லைவ் நோவ் கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஈஸி, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அண்டில் த பிக் பை ஃப்ரம் டாமி ரங்கா.